ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை, இது முள்ளோடு இருக்கிற கீரைப்பா. இதை நல்லா அலசணும். அரைச்சிட்டு நம்ம செடியிலேருந்து அறுத்து நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு நம்ம இதை நல்லா நிழல்லையே காய வைக்கணும்ப்பா. இது முள்ளோடு இருந்தால் தான்ப்பா இந்த கீரைக்கு அந்த சளியெல்லாம் நம்மளுக்கு அறுத்து எடுக்கும்ப்பா. ரொம்ப நல்லது. முள்ளோடு போட்டால் தான் எல்லாம் முள் எடுத்துடுவாங்க, ஆனால் முள் போடணும்ப்பா. இதுக்கு கொஞ்சோண்டு தனியாவும் கொஞ்சம் சீரகம் 3 லவங்கமும் மிளகும் பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இது நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம்ப்பா. அரைச்சிட்டு நம்ம காலையில் ஒரு டம்ளர் கஷாயம் மாதிரி போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடித்தோம்னா நல்லா அந்த மார்ச்சளி எல்லா சளியும் நம்மளுக்கு எடுத்துடும்ப்பா. ரொம்ப சளிக்கு நல்லது, பசங்களுக்கு இது ரொம்ப நல்லது. தூதுவளை கஷாயப்பொடி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்.